ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர்மெலனை பார்பிக்யூ பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் பார்பிக்யூன்னு என்ன ரெசிபியா ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு ஆளை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதான் நம்ம சோ கால்டு வாட்டர்மெலன் ஸ்டார். இவர் வந்து இந்த கஜினி படத்தில் சூர்யா வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டே இவங்களை வந்து போக சொல்லுவாங்க. அதை வந்து இவர் ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸாக போட்டு அதில் ஃபேமஸ் ஆகிட்டு, ஃபேமஸ்னு அவரே சொல்லிக்கிறாரு, அந்த மாதிரி ஆகிட்டு அதை வச்சு இப்போ இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு மற்ற பெரிய ஸ்டார்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு, இல்லைனா வந்து பிஹைண்ட் வுட்ஸ் கலாட்டா அந்த மாதிரி சேனலையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும், இவர் வந்து அந்த அளவுக்கு இல்லை, சுத்தமாக ஆக்டிங்கே வராத ஒருத்தர். வேற ஒரு மூவி சீன்ஸ்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஜினியில் வந்த வாட்டர்மெலன் சீனாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கர்ணனில் வந்து சிவாஜி பண்ண சீனாக இருக்கட்டும், சாரி சிவாஜி சார், அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு அன்னியனில் ஒரு சீனு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சீன்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸாக போட்டு ஒரு கோமாளித்தனம் பண்ணுற கேரக்டர் தான். இப்போ வந்து பெரிய கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டிக்கிட்டது என்ன அப்படின்னா, சூர்யா நடிச்சு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சூர்யா கஜினியில் பண்ண அதே வாட்டர்மெலன் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு இவர் வந்து தன்னால தான் வந்து அந்த சீன் வந்து இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அண்டு இன்னொரு சேனலுமே வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி சூர்யா மேலே இருக்கிற காண்டில் இந்த கஜினி படம், இப்போ இந்த கருப்பு படம், அப்புறம் இவரோட திவாகரோட ஃபோட்டோ மூணுத்தையும் போட்டு ஹூ இஸ் த ரியல் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டெலிட் பண்ண சொல்லி சாந்தனுவும் வெங்கட் பிரபு அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம திவாகர் என்ன பண்ணிட்டாரு, சாந்தனு வந்து எப்படி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் வந்து பெரிய ஆக்டரா, நீங்கள் வந்து பெரிய டேரக்டரா, வெங்கட் பிரபு சார் உங்கள் அப்பாவை பற்றி தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் சாந்தனு வந்துட்டு சாந்தனுன்னு கூட சொல்லாமல் ஏதோ வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு தெரிஞ்சேதான், இது தெரியாமலாம் எதுவும் பண்ணல, தெரிஞ்சேதான் அந்த மாதிரி பண்ணி அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே வந்து மிஷ்கின் வந்து பொதுவாக சொல்லியிருப்பாரு, இந்த இன்ஸ்டாகிராமில் அழ தெரியாம அழறாதுங்க அப்படின்றதுக்கு தனதான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து சூரிக்கு அந்த மாதிரி 500-600 ரூபாய்க்குலாம் நடிப்பாரு, அந்த மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினாரு. இப்போ இதெல்லாம் போக வந்து இந்த கலாட்டால ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதில் வந்து இவர் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை இருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்ததா பேசுறதுன்னு சொன்னோன்னே மைக்கெல்லாம் கைட்டு போட்டு கிளம்பிலாம் போகிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுனால வந்து பெரிய நெகட்டிவிட்டி வந்து சம்பாதிச்சுக்கிறாரு, அண்ட் அவர் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்டும் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் பண்ணியிருக்காரு, ஜிபி முத்து, மன்னை சாதிக், இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இவங்க யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, தன்னைத்தானே கோமாளித்தனமாக காமிச்சிப்பாங்க. அதனால பட வாய்ப்புகள் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அதெல்லாம் ஓகே. பட் இவர் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஏதாவது ஒருத்தர் இவரை வந்து பேசிட்டாங்கன்னா உடனே அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுனால வந்துட்டு நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறதும் இன்டர்வியூ எடுக்கிறதும் சினிமாவில் சான்ஸ் கொடுக்கறதும் தவிர்ப்பது நல்லது. தேங்க்யூ.